குடியரசு தின ஸ்பெஷலாக இன்றைக்கி ட்ரை கலர் பூரி செய்ய போகிறேன். அதுக்காக ஆரஞ்சு கலருக்காக கேரட் எடுத்துக்கிறேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு, உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கலாம். க்ரீன் கலருக்காக கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு, உப்பு, நம்ம அரைச்ச கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம். ஒயிட் கலருக்காக கோதுமை மாவு, உப்பு, தண்ணி சேர்த்து பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி இப்போ கையை வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்து நம்ம பூரி கட்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம பூரிக்கு ரெடி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃப்ளாக் ஷேப்புக்காக நான் கத்தியை வச்சு ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆயில் சூடானதும் நம்ம பூரியை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நான் 2 பூரியையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.